நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படியே அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையமா கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. எனக்கு சத்தம் ஒண்ணும் இல்லங்க, இந்த ரூபாயை வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். உட்ரா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க வச்சிருக்க? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொன்ன கேளுங்க, அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது, வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு. ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட? அப்படியே முடிச்சிருவேன். நானே கூட முடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்னு எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சு. ஆமா பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். வரமாட்டேங்குது. சரி நல்ல சார் கெட்டு கெட்டு சார். நான் கெட்டுக்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு. கொண்டா கொண்டா, நீ கொண்டாங்க. கொண்டா கொண்டா, இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு. போடா. என்னடா சத்தம்? கால் தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. இருங்க. ஏண்டா அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கிற போகாதாக்க? ஐயோ 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 வாடா. நல்ல மாதிரி போயில, அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுறீங்க. டேய் சின்ன பையன், அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்துறா. நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு.
தெரியாத எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏன்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா. போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்னை விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. தங்கமுத்து வாங்கண்ணே. This is your radio. செகண்ட்ல வாங்கண்ணே. This is chair. செகண்ட்ல வாங்கண்ணே. This is my wife. அதே செகண்ட்ல வாங்கனேக்கும். அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கண்ணே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கண்ணே. அப்புறம் எங்க வந்தீங்க? காப் ஷாட் போலன்னு வந்தா. காபி? I don't like coffee. போனிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. டேய், ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யார் அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா, ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே, 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? டேய் கண்ணா, நீ யார பார்க்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பார்க்க வந்தானா? இவனை பார்க்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பார்க்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறை பொண்ணை பார்க்க வந்திருக்கான், பையனை பார்க்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பார்க்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு. யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணியா பிடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியாடும் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே.
அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன். காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா, அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. இதானா? மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலா. அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நகராதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏன்டா பஸ்ஸா போற வரைக்கும் பாக்குறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி? இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குண்டா, இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. ஏய், வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துறேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தரைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா. டேய் பாருங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. யோ சுமலையா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு வருது? போதுண்டா, விட்டா ஒரு முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசல கொண்டு விட்டு என்னங்க? தொட்டினா பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என் இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க? ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட அப்புறம் என்ன? இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி, கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி. அவ்வளவும் சத்தியம், உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிற. என்னது? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை. ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்?
பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும் அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதாக்கா. அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. என்ன அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பல்ல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அழைக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. வேலை இல்ல. அம்மா நீ வந்து பத்த வைமா. அண்ணி நீங்க வந்து பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. இவ பத்த வைப்பா. அட போங்க. டேய் போடா. கண்ணி மக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. அக்காடி நீ வந்து. பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க, வாழை மட்டும் 10 மணி. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? ஏய் குருவமா, ஏய் குருவமா, இத வந்துட்டனுங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்ட நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ பேச மாட்டேன். வாய் திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கையேடுறி ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். பிளடி கண்ட்ரி வைஃப். சார் கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன ஏட்டையா சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறா. ஸ்கூட்டர்காரர், நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல 2 பேருக்கு மேல போக முடியாது. சாரி சார்.
ஏட்டையா ஒரு வாரம் ஆனாலும் பொடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரரே அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். பாத்து போ. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம் கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம் அவன் ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். அண்ணே பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்ன அந்த கருங்குரங்க ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்ன எடாத மாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய் ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவு மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வண்டு பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனையே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைமுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழிய என்ன மச்சான்? வாமா சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன் ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர நேரமாச்சு வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஆஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேப்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழப்போது பாரு. என்கிட்ட வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவரை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டிய சூப்பர்ங்கிறீ? அண்ணே அண்ணே அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொரு முன்னாடி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முன்னாடியே சூப்பர்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடியே சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே சொல்ற அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய் என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடுங்க. அப்புறம் கம்பி கும்பி டேடி ஏடா டேய் ஒண்ணு இருங்கண்ணே. நான் என்ன சொன்னேன்னா இவரு கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. டேய் இது என்னது? காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவே போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது,
இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால நின்னு தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே ஆகாத. கம் ஆன் ஃபாலோ மா. வணக்கம் சார். பாத்து பக்கரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ்க்கு எடுத்துட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தான்னா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். கேட்டையா? ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு? கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோவமா இருக்காங்க. ஓ கோவமா சார், இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். రండి ఏటుగారు. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. வாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க போ. புஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். இவேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, சரி. இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா, ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா? நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகாய் பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய் நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையலுமா? ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பிரண்ட வாங்கண்ணா. ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும்.
தலலாலி தலலாலி தலலாலி. ஏய் நில்லு. அது எப்படா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்குங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க. ஆ. இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இருக்கு. சார் பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீலுக்கு அடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய் அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஆ. ஒரு லைட்டிங் சார், ஆ. ஒரு சீட்டிங் சார், ஆ. சீட்டுக்கு அடியில 2 வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். ஆ? சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? ம். சார் சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பான்னு தெரியும், நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது ஊர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம் மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா உங்க அம்மா? Stop it. இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு.